இது வந்து நெக்ஸ்ட் டேங்க. ஸோ அத்தை வந்து வேண்டுதல் மொட்டை அடிக்கிறதாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு போயிட்டு சாரியை எடுத்துகிட்டு வர வழியில் சரியான வெயில். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு, எனக்கு பிடிக்காது அதனால் அவங்க வந்து நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படா காருக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அன்றைக்கி வெயிலாக இருந்துச்சு. சாரி, அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு தேவையான பூ, பழம், தேங்காய், அப்புறம் வந்து சாமிக்கு காணிக்கை கொடுக்கறதுக்காக சேவல் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அது ஒரு ட்ராவல் விலாகாக போச்சு அன்னைக்கு. குழந்தைய விட்டுட்டு நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போயிருந்தோம். ஸோ போயிட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஈவினிங் சம்திங் ஆகிடுச்சு. ஏன்னா நைட்டு வந்து மாவிளக்கு இருக்குது, அதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் சாரீலாம் அவங்களுக்கு வந்து ஸ்டிச்சபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும், ஏன்னா மார்னிங் வியர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வேலைலாம் நிறையா இருந்ததுனால நாங்கள் அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டோம்.